வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, மிஸ் ஆன உங்கள் மொபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்கள் மொபைலில் இருக்கிற ஐஎம்இஐ நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் உங்கள் மொபைலை எப்படி லாக் பண்ணுறது, அந்த மொபைலில் இருக்கிற டேட்டாவை எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சேலஞ்ச் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு திருக்குறளுடைய பொருளை டிஸ்ப்ளே பண்ணுறேன். அந்த பொருளுக்கான குறளை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உடனே போய்ட்டு கமெண்ட்டை செக் பண்ணாதீங்க. அப்படி செக் பண்ணிங்கன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு இடத்துல நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் 2 மொபைல் எடுத்திருக்கேன். என்னுடைய மொபைல் ஒன்று, என்னுடைய ஃப்ரெண்டோட மொபைல் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் எடுத்துக்கிட்டு அதில் செட்டிங்ஸ் போய்ட்டு செட்டிங்ஸில் சர்ச் பாரில் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷனில் வரதை அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கிறேன். இந்த செட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வாங்கும் போதே டிஃபால்ட்டாக எனேபிளில் தான் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் புதுசாக மொபைல் வாங்கினீங்கன்னா இது எனேபிளில் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைலை நான் எங்கேயோ எக்ஸாம்பிளுக்கு மறந்து வச்சுட்டேன்னு வச்சுக்கலாம். இப்போது என்னுடைய ஃப்ரெண்டோட மொபைலை வாங்கிட்டு அந்த மொபைலில் கூகுள் போயிடுறேன். கூகுள் போய்ட்டு என்னுடைய மெயில் ஐடியும் என்னுடைய பாஸ்வேர்டும், அதாவது அந்த மொபைலில் லாகின்ல இருக்கிற மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு என்னுடைய ஃப்ரெண்டோட மொபைலை நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக க்ரோம் வந்துடுறேன். க்ரோம் வந்துட்டு ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கே பார்த்திங்கன்னா அதுதான் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக உள்ளே போயிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பாகவும் ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் சைடில் கிளிக் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ்லேயே பார்த்திங்கன்னா கூகுள் மேப் மாதிரி ஒரு காட்டும். அதில் உங்களுடைய மொபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் மார்க்கும் காட்டும். கீழே உங்களுடைய டிவைஸ் உங்கள் மொபைல் மாடலும் காட்டும். பக்கத்தில் ஆச்சரியக்குறி மாதிரி போட்டு ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐஎம்இஐ நம்பர், உங்களுடைய லாஸ்ட் சீன் எல்லாமே காட்டும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா டைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுக்குற மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் எங்கெல்லாம் ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிற லைன் டைமும் பார்த்துக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் பார்த்திங்கன்னா சைலண்ட்டில் இல்லை டோன்ட் டிஸ்டர்ப் அந்த மாதிரி வைப்ரேட்டிங் எந்த இதில் இருந்தாலும் சரி, உங்களுடைய மொபைல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நல்லா சவுண்டு ஃபுல் வால்யூமில் ரிங் ஆகும். அதை வச்சு உங்களுடைய மொபைலை ஈஸியாக நீங்கள் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா செக்யூர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெசேஜ், நெக்ஸ்ட் கால் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். மெசேஜில் பார்த்திங்கன்னா அந்த டேப்பில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கீழே மொபைல் நம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டோட நம்பரோ இல்லை உங்களுடைய ஃபேமிலி எந்த நம்பருக்கோ வேணும்னா ஒன்று டைப் பண்ணிங்க. ஆனால் உங்களுடைய மொபைலில் இருக்கிற நம்பரை டைப் பண்ணாதீங்க. ஏன்னா அங்கே கொடுக்குற நம்பரில் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் அதை பின்னாடி சொல்கிறேன். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டோட மொபைல் கொடுத்துட்டு நீங்கள் செக்யூர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டோட உங்களுடைய மொபைலை இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய மொபைலை அதில் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா எங்களுடைய பாஸ்வேர்ட் போடாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. லாக் பண்ணிவிட்டேன். சுவிட்ச் ஆஃபும் பண்ண முடியாது. டேரெக்டாக ஜஸ்ட் கால் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே ஒரு ஆப்ஷன் நிற்கும். அந்த கால் ஓனர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா நீங்கள் என்டர் பண்ணிங்க பார்த்தீங்களா ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு மட்டும்தான் கால் பண்ண முடியும். வேறு எதுவுமே பண்ண முடியாது. சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. லாக்கு கரெக்டான ஸ்க்ரீன் லாக்கை போட்டால் மட்டும்தான் எடுக்க முடியும். பாஸ்வேர்ட் போட்டால் தான், மற்றபடி அப்படியே நின்றும். ஓகேங்களா? இதனால் மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எரேஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு என்டர் கொடுத்துட்டு உங்களுடைய பழைய மொபைலில் இருக்கிற டோட்டல் டேட்டாஸையும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலிமா மிஸ் ஆன உங்களுடைய மொபைல் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனை உங்களாலேயே ட்ராக் பண்ணிக்க முடியும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த பொருளுக்கான குரலை நான் இப்போ டிஸ்ப்ளே பண்ணுறேன். நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சேலஞ்சோடையும் நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிக்கோடையும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.